செவ்வணக்கம், வீர வணக்கம். இன்னும் மறையாத ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு. நல்ல கண்ணு நல்லா இருந்தா பார்வை நல்லா இருக்கணும். அவர் பெயருக்கேற்றபடி வாழ்வியல்ல ஒரு நல்ல பார்வை கொண்ட, நேர்மையான, உண்மையான, தூய்மையான, இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே உதாரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இன்னைக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்ச அரசியல்வாதிகள்ல யாராவது மிக சிலரை தவிர அவரை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அவரோட 2-3 தடவை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லையும் இந்த சிவப்பு சிந்தனையை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு படத்திலையும், அது உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்திலையும், ஒத்த செருப்பு படத்துல கூட பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமா தானே பிறக்கணும், ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோட பிறக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாம் நான் எழுப்பியிருப்பேன். அதெல்லாம் அவர் பல தடவை என்ன பாராட்டி இருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு உண்மையான நேர்மையான மனிதனா வாழ்றதே மிகப்பெரிய ஒரு அரசியல். அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் ஏன் ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு மக்களும் ஒரு காரணம். வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் மாறி பிரயோஜனம் கிடையாது. இந்த முறையாவது எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்காத மக்கள், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாத மக்கள், பணத்தை கொடுக்கும்போது தூக்கி மூஞ்சில எரிஞ்சே ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்னா அது நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கும். இந்த மாதிரி எந்த பாடங்களுமே இல்லாம 100 வருடங்களாக நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாரு. அவருடைய மறைவு மிகுந்த ஒரு பெருமைக்குரியது. ஒரு நல்ல மனிதர், அரசியலில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் 1000 வருஷம் வாழ முடியாது. அவர் 100 வருஷம் வாழ்ந்தாருன்னா அதுக்கப்புறம் இதை வழி நடத்துறதுக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய இளைஞர்கள் முன் வர வேண்டும். அவர் செய்த செயல்களை எப்பவுமே வறுமை ஒரு நல்ல மனுஷனை மாத்திரும். நான் கூட சொல்லியிருப்பேன், உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் பணத்தால தான் வாங்க முடியணும். அப்படிப்பட்ட பணத்தால வாங்க முடியாத ஒரு மிக நல்ல மனிதர், மிக நல்ல அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். வறுமை அவர் எதுவுமே செய்யல, கொஞ்சம் கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அரசு ஒரு முறை அவருக்கு பணம் கொடுத்தப்ப அதுக்கு மேல ₹1 வச்சு அரசுக்கு திருப்பி கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த தடவை ஓட்டுக்காக பணம் கொடுக்கிற மக்கள், அந்த அரசியல்வாதிகள் கிட்ட மேற்கொண்டு ₹1 வச்சு திருப்பி மறுபடியும் மக்களே அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா இங்க நிறைய நல்ல அரசியல்வாதிகளை பார்க்கலாம். அவர் செய்யற நல்ல விஷயங்கள், அவர் செய்த நல்ல விஷயங்களை நம்ம பின்தொடர்றது மட்டும்தான் சரியான ஒரு விஷயம். அவர் செய்த எல்லாமே என்னால செய்ய முடியலன்னா கூட இந்த உடல் தானத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். அவர் இறந்த பின்னும் அவருடைய உடல் தானம் செய்து அது ஏதாவது ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு பயன்படணும்னு நினைச்ச ஒரு மனிதரை பின்பற்றி நானும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறது எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.